அறிமுகம். நண்பர்களே வணக்கம். இது உங்கள் சாணக்யா ஸ்பீக்ஸ் தமிழ். ஒருவரை பிடிக்க உன்னை இழக்க வேண்டிய அவசியமில்லை. ஒருவரின் அன்பை பெற உன் மரியாதையை தரையில் போட வேண்டிய அவசியமில்லை. இன்றைய உலகத்தில் பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் காதலுக்காக, அவர்கள் உறவுக்காக, அவர்கள் பிடித்த மனிதருக்காக தங்களையே இழந்து விடுகிறார்கள். அவர்கள் தினமும் கெஞ்சுகிறார்கள், என்னை விட்டு போகாதே, என்னுடன் பேசு, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்கிறார்கள். ஆனால் நண்பர்களே, ஒரு உண்மை என்ன தெரியுமா? நீ கெஞ்சும் இடத்தில் உனக்கு மதிப்பு கிடையாது. நீ உன்னை மறக்கும் இடத்தில் உன்னை யாரும் நினைக்க மாட்டார்கள். நீ ஓடிப்போகும் மனிதரை துரத்தினால் அவர் இன்னும் தூரம் ஓடுவார். ஆனால் நீ அமைதியாக விலகி நின்றால் ஒரு நாள் அதே மனிதர் உன்னை தேடி வருவார். இதைதான் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் சொன்னார். சாணக்கியர் மிகப்பெரிய ரகசியம் என்னவென்றால், உன்னை மதிக்காதவர்களிடம் உன் நேரத்தையும் உன் மனதையும் வீணடிக்காதே. நண்பர்களே, ஒரு மரம் எப்போதும் பழம் தரும். ஆனால் யாராவது அந்த மரத்தை கல்லால் அடித்தால் அந்த மரம் கெஞ்சாது, அது அமைதியாக நிற்கும். அதேபோல் ஒரு சிங்கம் யாரிடமும் அங்கீகாரம் கேட்காது. அது தன் சக்தியை நிரூபிக்க குரங்குகளிடம் போட்டி போடாது. அதே போலதான் வாழ்க்கையும். நீ யாரிடமாவது உன்னை நிரூபிக்க முயற்சி செய்தால் அவர்கள் உன்னை சோதித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நீ விலகி நின்றால் அவர்கள் உன் அருமையை உணர ஆரம்பிப்பார்கள். இன்று இந்த வீடியோவில் சாணக்கிய அந்த 5 ரகசியங்களை பற்றி நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். இந்த 5 ரகசியங்கள் உன் காதல் வாழ்க்கையை மாற்றும், உன் மனநிலையை மாற்றும், உன் சுயமரியாதையை உயர்த்தும். இந்த வீடியோ முடியும் போது நீ யாரிடமும் கெஞ்ச மாட்டாய், நீ யாருக்காகவும் அழமாட்டாய். நீ உன்னை மதிக்க கற்றுக்கொள்வாய். ஏனென்றால் நண்பர்களே, உன்னை நீ மதிக்காத வரை உலகம் உன்னை மதிக்காது. அதனால் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இப்போது நேராக வீடியோவுக்கு செல்வோம். ரகசியம் 1. உன்னை இழக்காதே. நண்பர்களே, ஒரு உறவுக்காக உன் குணத்தையும் உன் இலக்கையும் உன் அமைதியையும் இழக்க ஆரம்பித்தால் அந்த உறவு உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, அது ஒரு சிறை. பலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஒருவர் பேசவில்லை என்றால் உணவு சாப்பிட மாட்டார்கள், தூங்க மாட்டார்கள், வேலை செய்ய மாட்டார்கள். அவர்களின் வாழ்க்கை முழுவதும் ஒரே மனிதரை சுற்றியே சுற்ற ஆரம்பிக்கும். ஆனால் நண்பர்களே, உன் வாழ்க்கையின் மையம் நீயாக இருக்க வேண்டும். யாராவது வந்து சேரலாம், யாராவது விட்டு போகலாம், ஆனால் நீ மட்டும் உன்னை விட்டு போகக்கூடாது. சாணக்கியர் சொல்கிறார், தன்னை மறந்த மனிதன் உலகத்தையே இழக்கிறான். ஒருவர் உன்னை விட்டு விலக ஆரம்பித்தால் நீ அவர்களை பிடிக்க ஓடாதே. அமைதியாக இரு, உன் வேலையை பார், உன் இலக்கை பார். ஏனென்றால் உன்னை இழந்த மனிதன் தான் உண்மையான தோல்வியாளர் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 2. அமைதி மிகப்பெரிய பதில். நண்பர்களே, எல்லாம் சண்டைக்கும் பதில் பேச வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் அமைதியே மிகப்பெரிய ஆயுதம். பலர் கோபத்தில் கத்துவார்கள், வலி வந்தால் கதறுவார்கள், பிரச்சனை வந்தால் விளக்கம் கொடுப்பார்கள். ஆனால் வலிமையான மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் அமைதியாக விலகி நிற்பான். ஏனென்றால் அமைதியை புரியாதவர்களுக்கு வார்த்தைகளும் புரியாது. ஒருவர் உன்னை தொடர்ந்து காயப்படுத்தினால் அவரிடம் நீ விளக்கம் கேட்க வேண்டாம். உன் அமைதியே அவர்களுக்கு பெரிய தண்டனை. நீ பேசாமல் விலகும் போதுதான் அவர்கள் உன் அருமையை உணர ஆரம்பிப்பார்கள் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 3. அதிக அன்பு மதிப்பை குறைக்கும். நண்பர்களே, எதுவும் அளவுக்கு மீறினால் அதன் மதிப்பு குறையும். அதிக அன்பு, அதிக கவனம், அதிகம் கிடைக்கும் தன்மை, இவை அனைத்தும் ஒரு நாள் உன்னை சாதாரணமாக மாற்றிவிடும். நீ எப்போதும் அவைலபிளாக இருந்தால் உன்னை யாரும் மிஸ் செய்ய மாட்டார்கள். சாணக்கியர் சொல்கிறார், எளிதில் கிடைப்பவைக்கு மதிப்பு குறையும். அதனால் உன் நேரத்திற்கு மதிப்பு கொடு, உன் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடு. எப்போதும் மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக வாழாதே. உன்னை நீ உயர்த்திக்கொள், அப்போதுதான் உலகம் உன்னை தேட ஆரம்பிக்கும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 4. விலகி நிற்பதே சக்தி. நண்பர்களே, சில நேரங்களில் போராடுவது வெற்றி அல்ல, விலகி நிற்பதே வெற்றி. உன்னை புரியாதவர்களிடம் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை மதிக்காத இடத்தில் நீ தங்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு கழுகு காகங்களுடன் போட்டி போடாது, அது உயரமாக பறக்கும். அதேபோல் நீயும்
எல்லோரிடமும் உன்னை விலக்கி கொண்டு தெரியாதே. அமைதியாக முன்னேறு. உன் வளர்ச்சியை அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலாக இருக்கும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 5. சுயமரியாதைதான் உண்மையான காதல். நண்பர்களே, உன்னை நீ காதலிக்காதவரை யாருடைய காதலும் உன்னை காப்பாற்றாது. சுயமரியாதை இல்லாத காதல் ஒரு நாள் வேதனையாக மாறும். ஒருவர் உன்னை அடிக்கடி அள வைக்கிறாரா? உன் மனதை உடைக்கிறாரா? உன்னை மதிக்காமல் நடத்துகிறாரா? அப்படியானால் அது காதல் இல்லை. உன்னை அமைதியாக வாழ விடுபவன்தான் உன்னை உண்மையாக நேசிக்கிறான். சாணக்கியர் கூறுகிறார், மதிப்பு இல்லாத இடத்தில் இருப்பது தன்னைத்தானே தண்டிப்பது போன்றது. அதனால் நண்பர்களே, யாருக்காகவும் உன் மதிப்பை குறைக்காதே. உன்னை மதிக்கும் வாழ்க்கையை தேர்வு செய் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். நிறைவு உரை. நண்பர்களே, இன்றைய வீடியோ உங்களுக்கு ஒரு விஷயத்தை கண்டிப்பாக புரிய வைத்திருக்கும். யாரையாவது பிடித்து வைத்திருக்க நீ கெஞ்ச வேண்டிய அவசியமில்லை. உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள் உன்னுடன் இருப்பார்கள். உன்னை மதிக்காதவர்கள் ஒரு நாள் விலகி போவார்கள். அதுதான் உன் தோல்வி அல்ல. சிலர் வாழ்க்கையில் வருவது நமக்கு பாடம் கற்பிக்கத்தான். அவர்கள் நம்முடன் நிலைத்து நிற்க வரவில்லை. ஆனால் அந்த அனுபவங்கள் நம்மை வலிமையான மனிதராக மாற்றும். நண்பர்களே, ஒரு விஷயம் எப்போதும் நினைவில் வை. நீ உன்னை மதித்தால் உலகம் உன்னை மதிக்கும். நீ உன்னை இழந்தால் உலகம் உன்னை பயன்படுத்திக் கொள்ளும். அதனால் இனிமேல் யாரிடமும் கெஞ்சாதே. அமைதியாக உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பு. உன் வெற்றியே உன்னை விட்டு சென்றவர்களுக்கு மிகப்பெரிய பதிலாக இருக்கும். ஒரு நாள் அவர்கள் திரும்பி வந்து இவரை நாம் இழந்து விட்டோமே என்று நினைப்பார்கள். அந்த நாளில் நீ ஆளமாட்டாய், நீ தாழமாட்டாய், நீ உயரமாக நிற்பாய். ஏனென்றால் சாணக்கியர் சொல்லிய மிகப்பெரிய ரகசியம் இதுதான். உன்னை மதிக்கும் மனிதனாக மாறு. உலகம் உன்னை தேடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்க. இது உங்கள் சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை நீங்களே மதியுங்கள். நன்றி நண்பர்களே. வணக்கம்.